எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கட்லா ரோக் பிடிக்கிறதுக்கு தரமான மாவு. ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டுக்கிறோம். அதை விட இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக நம்ம அதுக்கப்புறம் போட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எந்த மாவில் நல்லா மீன் அடிக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 மாவு போட்டு ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி புதுசாக ஒரு மாவு நிறைய பேருக்கு இந்த மாவு தான் சொல்லிட்டு இருக்கிறோம். வாய்ஸ் மெசேஜாக போட்டுட்ருக்குறோம். அதை எல்லோரும் அந்த மாவு யூஸ் பண்ணிவிட்டு மீன் அடித்து நம்மளுக்கு வீடியோவை அனுப்புகிறாங்க. நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம அந்த மாவை எப்படி ரெடி பண்ணுறோம், எப்படி மீன் பிடிக்கிறோன்றதை இன்றைக்கி ஃபுல்லாக போட போகிறேன். புதுசாக வர நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டன் ஆனில் போட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். நம்மள்கிட்ட பால் செட்டு, ஸ்பைடர் செட்டு, பாப்அப் செட்டு ரெண்டுமே சேல்ஸுக்கு இருக்குது. வேணும்னுங்க என்னோடய வீடியோ ஃபுல்லாகவே கான்டாக்ட் நம்பர் இருக்குது. எந்த வீடியோ எடுத்திங்கனாலும் என்னோடய கான்டாக்ட் நம்பர் இருக்கும். கால் பண்ணுங்கள். தரமான பால் செட்டு ஏறு மீன் பிடிக்கிறதுக்கு இருக்குது. இது வரைக்கும் யாருமே காட்டாத தரமான ஒரு பைட்டை நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். இந்த மாதிரி ஐட்டம் யாருமே காட்டுக்க மாட்டாங்க. 1 by 1 நோட் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ காட்டினா கெட்ட அழகாக நம்ம இன்றைக்கி ஸ்பைடர் செட்டு எடுத்துகிட்டு வரல. ஏன்னா கேட்டிங்கன்னா இந்த ஏரியாவில் ஸ்பைடர் செட்டு எங்கே போட்டாலும் கீழே மாட்டோம். பாப்பா பால் செட்டு கீழே மாட்டோம். அதனால் ஸ்பைடர் எடுத்துகிட்டு வரல, பாப்பப் மட்டும் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். நம்மளுடைய பாப்பப் இது தான் நான் சேல்ஸ் பண்ணுறது. அது எப்படி நான் காட்டுறேன் உங்களுக்கு. அது எப்படி கட்டி சேல்ஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி 1 கிலோ மாவுக்கு உங்களுக்கு காட்டுறேன். 1 கிலோ செட்டிங். நீங்கள் இது அப்படியே இப்போ கம்மியாக பண்ணுறது இருந்தாலும் பண்ணிக்கலாம். 1/2 கிலோவுக்கு. இல்லை நீங்கள் 2-3 கிலோ சேர்த்து பண்ணுறது இருந்தாலும் அதிகமாக பால் செட்டு இருக்குங்க. நான் நிறையா வேணுனாக்கா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு 1 கிலோ கோதுமை தவிடு கிட்ட காட்டுங்க. இனிமேட்டு மாவே காட்டுங்க. 1 கிலோ கோதுமை தவிடு, நைஸ் தவிடு நல்லா பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ கோதுமை தவிடுக்கு 1/2 கிலோ சத்து மாவு. 1/2 கிலோ சத்து மாவு. இது 1/2 கிலோ சத்து மாவு போட்டுங்க. கோதுமை மாவு பார்த்தீங்கன்னா அதிகமாக போடக்கூடாது. சும்மா ஒரு 100-150 கிராம் பாருங்கள். நான் எவ்வளோ அல்றேன் பாருங்கள். இவ்வளோ தான் போடணும், கிரிப்புக்கோசரம். இதான் அவ்வளோதான். இவ்வளோ தான் கோதுமை மாவே போடுறேன், அதிகமாக போடல. இது என்ன பண்ணுறீங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேக் தூள். இதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன் ஏற்கனவே. கேக் தூள் போடுறேன். ஆனால் கேக் தூள்னா என்னென்னு நிறைய பேருக்கு தெரில. ப்ரெட்டா நம்ம கடையில் நார்மலாக வாங்குறோமா அந்த ப்ரெட்டு தூளா அப்படின்னு கேட்டிங்க. இல்லை நண்பர்களே, இங்கே பாருங்கள், காட்டுங்களேன். இதுதான் கேக் தூள். இது பார்த்தீங்கன்னா பேக்கரியில் கிடைக்கும். அந்த வேஸ்ட்டு பீஸ் எல்லாமே சைடில் அந்த எல்லா கேக்கு செய்கிறாங்க பாருங்கள். ஸ்வீட் ப்ரெட்டு அது இதுன்னு எல்லாமே இங்கே காட்டுங்க. அதனுடைய தூள் தான் இது. அந்த சைட்லேருந்து வெட்டி எடுப்பாங்க. அந்த தூளை போய்ட்டு நீங்கள் பேக்கரியில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இல்லை ப்ரெட்டு கம்பெனியில் கேட்டிங்கன்னா கூட கம்மியாக கிடைக்கும். ஒரு 30 ரூபாய்க்கு 1 கிலோ, 2 கிலோ கிடைக்கும். இதுமாரி வாங்கிக்கோங்க. இது கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது கூட இதில் எல்லா ஸ்வீட்டு அது இதுன்னு எல்லாமே கலந்துருக்கு. இதில் இங்கே பாருங்கள், இந்த கிரீம் பண்ணு எல்லாமே கலந்துருக்கு. இதை ஒரு 2-3 கை போட்டுக்கலாம். அவ்வளோதான். பார்த்துக்கிட்டீங்க எவ்வளோ போட்டேன்னு பார்த்துக்கிட்டிங்களா? ஸோ இது என்ன ஆகுதுன்னா தண்ணியில் போய் ஸ்ப்ரெட் ஆகும்போது இந்த ஸ்வீட்டெல்லாம் அப்படியே தண்ணியில் அப்படியே கலக்கும். மீன் சாப்பிட்டு சீக்கிரம் கிட்ட வரும் பால் செட்டுக்கிட்ட. அதுக்காக தான் இது அதிகம். நல்லா கலந்துக்கலாம். இதில் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் கலக்க போகிறோம். அதையும் பார்த்துங்க. இதுதான் இதுக்கு ஹைலைட்டே. இந்த ஃபுட்டுக்கு ஹைலைட்டே அதுதான். அதை தான் முக்கியமாக நீங்கள் கலக்கணும். நல்லா பார்த்துங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன நாங்கள் ரெடி பண்ணுறோம், என்னென்ன கலக்கிறன்றதுலாம் உங்களுக்கு தெளிவாக தெரியும். நம்ம சங்கர் அண்ணன் வெறும் கட்லா மட்டும் பிடிக்கிறதுக்கு ஃபுட்டு ரெடி பண்ணிட்டு வந்துக்கிறாரு. அதை காட்டுறேன் இருங்க. இதை முடிச்சுட்டு அதை காட்டுறேன். வெறும் கட்லா மட்டும் ரோகம் எடுக்கும், இருந்தாலும் கட்லாவுக்குன்னே ஸ்பெஷலாக ரெடி பண்ணிட்டு வந்துக்கிறாரு. நான் எப்படி ரெடி பண்ணுறேன்றத நல்லா நோட் பண்ணிங்க. மாவு எந்த பதத்தில் ரெடி பண்ணுறேன்னு பார்த்துங்க க்ளீனாக. இனிமேல்ட்டு நீங்கள் யார் ஃபுட்டு எப்படி போடணுன்னு கேட்டாலும் இந்த வீடியோவை தான் அனுப்பிச்சி விடுவேன். இதை பார்த்து நீங்கள் ரெடி பண்ணிக்க வேண்டியது தான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஏரிக்கு மீன் பிடிக்க வந்துருக்குறோம். ரொம்ப நாளுன்னா ஆயிடுச்சு, ஒரு 7 மாதம் இருக்குமாண்ணா. அண்ணன் இன்றைக்கி ராட் செட்டிங் போட போகிறார். 2 ராடு. அடுத்து முக்கியமான மேட்ரு பாருங்கள். இதுதான் இதில் இருக்கிறதுலே மெயின். இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரூட் மிக்சர் ஜூஸ் நம்ம
ஜூஸ் கடையில் குடிக்கிறோம்ல ஃப்ரூட் மிக்சர் ஜூஸு அது இதில் வந்து நான் பாதாம் பால் கலந்து கொடுப்பாங்களே, அந்த பாதாம் கலக்காமல் வெறும் ஜூஸ் மட்டும் வாங்கியிருக்கிறேன், ஃப்ரூட் மட்டும். இதை வந்து ஊற்றிக்கிறோம். ஒரு கிலோவுக்கு 2 பாக்கெட்டு. இது வரைக்கும் இந்த மேட்டரை யாருமே காட்டியிருக்க மாட்டாங்க. மீன் சூப்பராக எடுக்கும் இதில். பாருங்கள், நீங்கள் மீன் ஏற்றி காட்டுற பாருங்கள். நம்ம ஆளுங்க எல்லாமே இப்போ நம்மக்கிட்ட பால் செட் வாங்குறவங்களுக்கு எல்லாமே இந்த ஃபுட்டு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இதில் தான் மீன் ஏற்றுறாங்க. இது ஒரு போட்டோ வீடியோ கட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இந்த ஃப்ரூட் மிக்சர் ஜூஸை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மாவை நல்லா கலக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் அழகாக சூப்பராக கலந்துருங்க. இது கூட இன்னொரு விஷயத்தை கலக்க போகிறோம். அதை கலந்த உடனே அப்படியே அந்த மாவை அள்ளி இப்போ நம்ம சாப்பிடலாம் போல் இருக்கும். அந்த அளவுக்கு செம்ம வாசனையாக இருக்கும். அதையும் என்னன்னு பார்த்தலாம் வாங்க. இதை வந்து நம்ம எப்பவுமே தண்ணி கூட தான் கலப்போம். கை வழங்க. ஆனால் இது கொஞ்சம் தரணும். பைனாப்பிள் எசன்ஸ் நல்லா பார்த்துங்க. இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். மல்லிகை கடையில் பெரிய பெரிய மல்லிகை கடையில் கிடைக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா அதிகமாக சூப்பர் மார்க்கெட்டில் தான் கிடைக்கும். 32 ரூபா இல்லை 35 ரூபா இருக்கும் அது ரேட்டு. இது ஒன்று வாங்கிக்கிங்க. 1 கிலோ மாவுக்கும் ஒன்று. ஓப்பன் பண்ணிட்டியா? நம்ம வந்து எப்பயுமே 1 லிட்டர் தண்ணி எடுத்து அந்த 1 லிட்டர் தண்ணியில் வந்து இதை ஊற்றி அப்புறம் அந்த கேசரி பவுடர், ஆரஞ்சு கலர் கேசரி பவுடர் 2 ரூபா பாக்கெட்டு, அதையும் வந்து அது கூடயே கலந்து தண்ணியில் 1 லிட்டர் தண்ணியில் கலந்து தான் நம்ம போடுவோம். இன்றைக்கி நம்மளுக்கு வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த ப்ரெட்டெலாம் நிறையா போட்டுக்கணும்ல, அதனால் ஈரப்பதம் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த கேசரி பவுடர் பாருங்கள், ஆரஞ்சு கலர் கேசரி பவுடர் 2 ரூபா பாக்கெட், இது வந்து இந்த எசன்ஸில் கலந்துடும். 2 ரூபா பாக்கெட் இதிலே கலக்கிறோம். கலந்துட்டு நல்லா கலக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றிடுங்க. அவ்வளோதான். இது எதுக்குன்னா நல்ல கலராக இருக்கும். ஆரஞ்சு கலரில் மாறிடும். 1 கிலோ மாவுக்கு ஒரு பாட்டில் ஃபுல்லாக ஊற்றினேன். இப்போ மாவு நீங்கள் ரெடி பண்ணும்போது அப்படியே வாசனை அடித்து தூக்கம், அள்ளி சாப்பிட்றலாம் மாட்டுக்கு. பார்த்தீங்கன்னா தண்ணியே ஊற்றல, இதில் இருக்கிற ஈரமே கரெக்டாக இருக்குது. மாவு வந்து நம்ம எப்பயுமே எப்படி இருக்கணும்னா லட்டு இருக்குல்ல, லட்டு பதத்துக்கு தான் இருக்கணும். நம்ம கடையில் வந்து லட்டு வச்சுருப்பாங்க பாருங்கள், உங்க பாருங்கள் பல பல்லு இருக்குதா மாவு, ரொம்ப பல பல்லு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு நார்மலாக கையில் ஒட்டணும். இந்த மாதிரி மாவு இந்த மாதிரி எடுத்து இப்படி அமுக்குனிங்கன்னா பாருங்கள் லட்டு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே உடச்சி விட்டால் பல பல்லு கொட்டணும். இதுதான் மாவோட பதம். இந்த பதத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா கிளறிக்குங்க. இந்த எசன்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா போயிட்டு மிஸ் ஆகணும். பார்த்தீங்கன்னா மாவு தரமாக ரெடி ஆகிடுச்சு. வாசனை அடிச்சு தூக்குது. எப்படின்னா இருக்குது ஸ்மெல்லு பாருண்ணா? இங்கேயே பயங்கரமாக வருது. அடிக்கிட்டா வாசனை அடிச்சு தூக்குது. இந்த மாதிரி வாசனை அடிக்கணும். சும்மா ஏன்னா தண்ணு மாவு போட்டு மீன் பிடிச்சோம்னா மீன் வராது. நம்மளுக்கு வந்து இது செலவு கம்மி தான். செலவு கூட நிறைய வீடியோவில் காட்டுவாங்க, அது எதுன்னு நிறையா ஊற்றுவாங்க. அதெல்லாம் நிறைய எதுவுமே தேவையில்லைங்க. பாருங்கள், சிம்பிளாக வேலை முடிச்சிட்டோம். அப்படியா? ஓகேண்ணா தரண்ணா. அப்படியே அண்ணன் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது பால் செட்டில் ஏற்ற போகிறோம். இதுதான் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுற பால் செட்டு.
நான் வந்து எப்படி இப்போ சேல்ஸ் பண்ணுறதுனாக்கா இதே தான் நான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். எல்லாம் இப்போ இதான் வாங்கிட்டு இருக்கிறேன். ஃபஸ்ட்டில் வந்து 3 பாப்பா போட்டு கொடுத்தேன். இப்போ வந்து 3 இல்லை 2 பாப்பாப்பு 2 தர்மாகோல் பால் போடுற மாதிரி 4 முள். இங்கே பாருங்கள் 2 கலரு நல்லா தெரித்தானா கிட்ட காட்டு 4 முள். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு மாவு ஏற்றிங்க. மாவு எப்படி ஏற்றுன்னு பாருங்கள். மாவு இப்படி அள்ளி இப்படி ஸ்ப்ரிங்கில் வச்சு இப்படி அழுத்துங்க. நல்லா மாதிரி அழுத்துனீங்கன்னா லட்டு மாதிரி பிடிச்சிக்கும். இங்கே பாருங்கள் இந்த பழம்லாம் அப்படியே தெரித்து பாருங்கள். அப்படியே கட்டி அந்த பழம்லாம் மேலே நிற்கிது பாருங்கள். இது என்ன ஆகுன்னா அப்படியே நம்ம போய் தண்ணியில் அதாவது பால் செட்டு நீங்கள் வந்து போட்டிங்கன்னா 15 நிமிஷம் 20 நிமிஷம் அவ்வளோதான். அதுக்கு மேலே பால் செட்டை எடுத்துகிட்டு அதை தட்டிட்டு வேறையாக போடணும் மாவு. ஏன்னா தண்ணியில் ரொம்ப நேரம் கிடச்சுன்னா அந்த வாசனை போயிடும். நீங்கள் புதுசாக மாவு ஏற்றி போடும்போது ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். திரும்பவும் அந்த வாசனைக்கு திரும்ப மறுபடியும் மீன் வரும். நம்ம போட்டு ரொம்ப நேரம் ஆகுது மீன் எடுக்கலன்னு போட்டிருந்தீங்கன்னா அது பழசாக அந்த மாவு வந்து அந்த ஸ்மெல்லு போயிடும். மீன் எடுக்காது டக்குன்னு. அப்படியே அண்ணன் காட்டுவேன். நான் அதுக்குள்ளே இது பண்ணிக்கிறேன். ஆனால் என்னென்ன கலந்து நீயே சொல்லிக்க. இது நேற்று ரெடி பண்ணி வச்சது. அண்ணன் பார்த்தீங்கன்னா அடுத்தது கட்லா பிடிக்கிறதுக்கு மட்டும் மாவு ரெடி பண்ணிக்கிறாரு. நேற்று ரெடி என்னென்ன நான் போட்டுக்கிறேன். கேக்கு தூள் நம்ம இப்போ போட்டோம்ல அதே கேக்கு தூள் தான். இந்த கேக்கு தூள் தான். அடுத்தது சத்து மாவு. எவ்வளோ கேக்கு தூள் எவ்வளோ சத்து மாவு? 1/2 கிலோ கேக்கு 1/2 கிலோ சத்து மாவு. 1/2 கிலோ கேக்கு 1/2 கிலோ சத்து மாவு. வேறு எதுனா போட்டுக்கிறியா? வேறு எதுவும் போடல. வேறு எதுவுமே இல்லை. இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஃபைனல். இது வந்து நேற்றே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. மாவு கட்டுது நேற்றே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஆமாம் எனக்கு கொஞ்சம் புளிப்பு ஏறணும். புளிப்பு ஏறதுக்கோசம் அண்ணன் வந்து நேற்றே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டாரு. கொஞ்சம் லைட்டாக புளிப்பு ஏறதுக்கு. இதில் முக்கியமான ஐட்டம் ஒன்று கலக்கிறார் பாருங்கள். கட்லா மிருகல் பிடிக்கிறதுக்கு முக்கியமான ஐட்டம் இது. என்னண்ணா இது கலந்துக்கிறேன்? சர்க்கரை ஏலக்காய். சர்க்கரை ஏலக்காய் ரெண்டுத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சணும். மிக்சியில் போட்டு அடித்து எப்போ கலக்கணும்? இதை லாஸ்ட்டு போடுற டைம் மட்டும்தான் கலக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக. ஆமாம் நீங்கள் இதை வந்து தண்ணியில் போடுற டைமில் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்லேயே கலந்து வச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லு போயிடுமா. பாருண்ணா காட்டினா கிட்ட அழகாக அப்போக்கு அப்போ கொஞ்சம் கொஞ்சம் போட்டு 2 செட்டுக்காக வேணா. ஆமாம் இந்த சர்க்கரை ஏலக்காய் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் போடுறப்ப மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தூவிட்டு ஒரு 2 பால் செட்டாக இல்லை 3 பால் செட்டாக ஒன்றா அதுக்கேற்ற மாதிரி உதிரியாக இருக்கணும். போடும்போது மாவு கரையிறதுக்கு ஈஸியாக. இன்றைக்கி வந்து 2 ஐட்டம் மாவு ஐட்டம் காட்டுறோம். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா கட்லா அடிக்கும், மிருகல் அடிக்கும், பில்லு கண்டை. இந்த மாதிரி கண்டெல்லாம் அதில் சூப்பராக எடுத்துரும். பெரிய பெரிய கட்லா பிடிக்கிறதுலாம் அந்த ஐட்டம் தான். அதான் என்னண்ணா 2 செட்டிங்கண்ணா? இதுப்பா ராடு 2 எடுத்துகிட்டு வந்துக்கிறியா? 3 2 தான். பால் செட்டை தூக்கி காட்டு. கலந்துட்டு காட்டு. கலந்துட்டு பால் செட்டு எத்தனை பால் கட்டிக்கிற? என்ன கலரு? எல்லாமே மஞ்சள் தான். 2 மஞ்சள் 3 கீழே இருக்கு. பால் கீழே இருக்கா? அப்படி காட்டுங்க. ஓகேவா? கிளார் அடிக்கல. நம்ம இப்படி திரும்பி இருக்கணும். ஆமாம். வெயில் கிளம்பினவன ஒரு மாதிரியா இருக்குது. ஓகேவா? ஓகே அப்படியே போட்டுக்கிட்டே பார்த்து பண்ணிக்கிட்டே இருங்க. நான் அதுக்குள்ளே நான் அதெல்லாம் ஏற்றேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மொத்தமாக 5 செட்டு எடுத்துகிட்டு வந்துக்கிறோம். 5 செட்லேயும் மாவு ஏற்றி போட போகிறோம். இந்த மாவு தான் நம்ம போடுறோம் வழக்கமாக. எதோ போட்டுருந்தோம். இப்போ எதோ மெத்தட் மாறிட்டு இருக்கிறோம். ஏன்னா அப்படியே மாவு ஃபுட்டு வீடியோ வந்து அப்போக்கு அப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரே ஃபுட்டு வீடியோ போடக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இப்போ ஆளுக்கு நிறையா அவங்கவுங்களுக்கு தோணுன ஃபுட்டெல்லாம் போட்டு மீன் வந்து சரியாக எடுக்க மாட்டேங்குது இப்போ எங்கே பார்த்தாலும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நாமளும் ஃபுட்டு வீடியோவை மாற்றிட்டே இருக்கணும். ஏதாவது ஒன்று மாற்றி போடும்போது டக்குன்னு எடுத்துக்கும் மீன். ஆனால் இந்த ஐட்டம் வந்து பர்மனெண்ட்டாக போடலாம் நீங்கள். இதை கட்டினா பண்ணா அப்படியே லட்டு மாதிரி இருக்குது. பண்ணா நல்லா கிட்ட கட்டினா அழகா. இன்னும் கிட்ட கட்டு. ஸ்வைட்ண்ணா சூப்பராக இது பாரு. தவிடே கலக்கல அதில். சுத்தமாக கிடையாது. சுத்தமாக தவிடே கிடையாது. ரெட்டு சத்து மாவு ஏலக்காய் சர்க்கரை அவ்வளோதான். கட்டுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நண்பர்களே இதுதான் வந்து தர்மாகோல் பால். இதுவும் நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு இருக்குது. நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா சின்ன பாக்கெட்டு தான் விற்பாங்க. 10 ரூபா 15 ரூபாய்ப்பாங்க.
இதை வந்து நானே லூஸில் வாங்கிட்டு வந்து பாக்கெட் பண்ணி வைக்கிறேன். பெரிய பாக்கெட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு பாக்கெட்டு இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய டப்பா ஃபுல்லாக ரொம்பிடுச்சு பால். இது வந்து இப்போ நம்மக்கிட்ட 20 ரூபா தான், ஒரு பாக்கெட்டு 20 ரூபா தான். இதை வந்து எப்படி கோக்கணும்னு அதையும் காட்டிடுறேன் பாருங்கள். இந்த 2 முள் ஃப்ரீயாக விட்டுக்கிறேன் பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த மாதிரி எடுத்துங்க. எடுத்து இப்படி ஒரு பால் 2 பால் இப்படி இந்த கொண்டையில் ஏற்றி விட்ருங்க, அவ்வளோதான். அதேமாதிரி இந்தாண்ட ஒரு முள் ஃப்ரீயாக விட்டுருப்பேன். இதுலேயும் ஏற்றி விட்டுருலாம், அவ்வளோதான். பால் செட்டு ரெடி. அப்படியே ஒரு நிமிஷம் கட் பண்ண அவ்வளோதான் நண்பர்களே. நம்ம வந்து பால் செட்டில் பால்லாம் ஏற்றியாச்சு, மாவு ஏற்றிச்சு, பால் ஏற்றிச்சு, மாவு எல்லாமே பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து தூக்கி போட போகிறோம். நீங்கள் எந்த அளவுக்கு தூக்கி ஏரிக்குள்ளே லாங்காக போடுறீங்களோ அந்த அளவுக்கு சைஸாக மீன் அடிக்கும். நிறைய மீன் இருக்கிற இடத்துல பக்கத்துலேயே வந்தால் கூட எடுத்துரும். இதுதான் நம்ம செட்டிங், பார்த்துங்க நண்பர்களே. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு போயிடுங்க. பாய். ஓகே.